தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பக்கத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா,
கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு அருளப்போகிற உம்முடைய ஜீவ வாக்கியங்களுக்காய் மகிமை ஆண்டவரே. கேட்கிற மக்களுக்கு அவர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு அது பிரயோஜனமாய் விளங்க ஏறே கிருபை அருளும். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. உமக்கே ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சபைக்கு எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன காரியம் நடந்தாலும் அது நன்மை தான். ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அது தீமையைப் போல ஒரு தோற்றம் அளிக்கலாம். என்னோட வாழ்வில் தேவன் இப்படிப்பட்ட ஒரு தீமையை, ஒரு பொல்லாங்கு, ஒரு சோதனை, ஒரு வேதனை, ஒரு கலக்கம், கஷ்டம் அனுமதிச்சிட்டாரே என்று திகைக்கலாம், கலங்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தாலும் அது தீமையைப் போல தோற்றம் அளித்தாலும் அது நன்மையாக தான் முடியும். ஒரு போதும் தேவனாகிய கர்த்தர் தீமைக்கு அனுமதிக்க மாட்டார். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே அனுமதிப்பார். ஏனென்றால் வேதத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் போது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளோ பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம். நம்ம கண்ணுக்கு இன்னும் தெரியல, நம்ம காதுக்கு இன்னும் அது எட்டல, நம்முடைய இருதயத்தில் இன்னும் அது தோன்றலை. வேதம் அப்படி சொல்லுகிறது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகள், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள், எல்லா நன்மைகளையும் தேவனாகிய கர்த்தர் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறதும் அது ஒண்ணுதான். உங்களோட வாழ்க்கையில நன்மைகள் உண்டாக, உங்களுடைய வாழ்க்கையில தீமைகள் நேரிடாதபடிக்கு எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக நன்மையாய் இருக்க வேண்டுமானால் நீங்க தேவனிடத்துல அன்பு கூறுங்க. அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து அவருடைய வழியில நடங்க. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழியில நடங்க. இது உங்களுக்கு நன்மை உண்டாக இதை சொல்லுகிறேன். இதை தவிர உங்களிடத்துல வேற என்னத்தை நான் கேட்கிறேன்? காணிக்கை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க என்று சொல்லி அதெல்லாம் தேவன் கொடுத்தது. தேவன் கொடுத்ததுல நம்ம ஒரு பங்கு கொடுக்குறோம், அவ்வளவுதான்.
கர்த்தர் நம்மிடத்திலே கேட்பது இதுதான். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 2 வசனங்களை வாசிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? பாத்தீங்களா? வேற எதை கேட்கிறாரு? வேற எதையும் கேட்கல. நீ இந்த காரியத்தை செய். தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ அன்பு கூர்ந்து அவரை சேவித்து அவர் சொல்லுகிறதை கேட்டு நட. அது உனக்கு நன்மை உண்டாகும். உன்னுடைய வாழ்க்கையில அது நன்மைகள், ஆசீர்வாதங்கள். நீ எல்லாவற்றிலும் பாக்கியவானாய் இருப்பாய். உலக பிரகாரமான நன்மைகள், ஆவிக்குரிய பிரகாரமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே அந்த நன்மைகளை, கர்த்தர் அருளக்கூடிய நன்மைகளை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் அவர் ஒரு நிபந்தனை. நீ என்னிடத்தில் அன்பு கூறு. நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் செவி சாய்த்து அதன் வழியில நடந்தா போதும். உன் வாழ்வுக்கு நன்மை, அது உனக்கு ஆசீர்வாதம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்துல பழைய ஏற்பாடும் சரி, புதிய ஏற்பாடும் சரி, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தா ரொம்பவே சந்தோஷமான காரியம். நம்ம ஒரு துன்பங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டு இருக்கிறது என்றெல்லாம் வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட உலகத்துல நாம கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எவ்வளவோ தேவைகள், பூமிக்குரிய எத்தனையோ ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நமக்கு தேவை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்வுக்கு தேவை. ஆனா இது எல்லாமே வேதத்துல நமக்கு தேவன் ப்ராமிஸ் பண்றார். நீ அன்பு கூறு, கர்த்தரிடத்துல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூறு. அப்ப என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று வேதத்துல பார்க்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உபாகமம் 5:10. உபாகமம் 5:10. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அதே வார்த்தை தான். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். நமக்கு இந்த உலக வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். நமக்கு எதிராய் வந்து கொண்டிருக்கிற காரியங்கள், இதுல தேவனுடைய இரக்கம் நமக்கு வேண்டும், மனுஷருடைய இரக்கமும் வேண்டும். கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய வாழ்வில் இருக்குமே ஆனால் மனுஷருடைய தயவும் கிடைக்கும். மனுஷருடைய தயவே வேண்டாம், நானே வாழ முடியும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. மனுஷருடைய தயவு நமக்கு தேவை. கர்த்தருடைய இரக்கம் நம் மீது இருக்கும் போது மனுஷரும் நமக்கு இரக்கம் செய்வாங்க, மனுஷருடைய இரக்கமும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய பிதா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய பெயரே இரக்கங்களின் பிதா என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும்.
அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று எபேசியர் 2:4 சொல்லப்பட்டிருக்கும். இரக்கம், அவ்வளோ இரக்கம் அவர்கிட்ட இருக்குது. புலம்பல் 3:22 சொல்லியிருக்கோம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருப்பேன் அப்படின்னு 1000 அதோட நிற்கிறதல்ல. அவருடைய இரக்கங்கள் என்பது அது முடிவே இல்லை. அவர் இறங்குகிற தேவன். பைபிள்லேயே நம்ம நிறைய காரியங்களை பார்க்கலாம். மனிதர்கள் அவரிடத்துல இரக்கத்துக்காக கெஞ்சினாங்க. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் உலகத்தில் இஸ்ரேல் தேசமெல்லாம் சுற்றி நடந்தார். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து வியாதியஸ்தரை குணப்படுத்தி பிசாசின் கட்டில் இருந்தவர்களை விடுவித்து நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ மக்கள் அவருடைய இரக்கத்துக்காக ஓடி வந்தாங்க. இவரும் இறங்கி மனிதர்களை பார்த்து மனதுருகி இறங்கி ஆசீர்வதிக்கிறார். எத்தனையோ சம்பவங்கள் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அப்படிதான் மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஒரு தகப்பன் தன் மகனுக்காக கர்த்தரிடத்தில் கெஞ்சுவான். வாசிங்க 9:22. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். கர்த்தரிடத்துல மனதிறங்கி எங்களுக்கு மனதிறங்குங்க. அவனுக்கு ஒரு மகன், அவனுக்கு ஒரு ஊமையான ஒரு அசுத்தாவி பிசாசு அவனை பிடித்திருக்கிறது. இந்த பிசாசு அவனை அலக்களிக்கும். அடிக்கடி கீழே பிடிச்சு தள்ளி அப்படி நுரை தள்ளி பல்லை கடித்து. வாசிங்க 17:18 அதே அதிகாரம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அந்த பிள்ளைய பிசாசு அலைக்கழித்து அப்படியே நுர தள்ளி பல்ல கடிச்சு அவனை போட்டு அலைக்கழிக்குது. ஆனால் அந்த பிசாசு ஒரு ஊமையான ஒரு பிசாசம். சீஷர்களிடத்துல கொண்டு வந்தான், அது போகல. இப்ப கர்த்தரிடத்துல கேட்கிறான், மனதிறங்குங்க, இரக்கம் செய்யுங்க, எங்களுக்கு மனதிறங்குங்க என்று இரக்கத்துக்காக இயேசுவிடத்துல வந்து கேட்கிறான். அந்த பிசாசு என் பிள்ளையை கொல்லும்படி அடிக்கடி தண்ணீர்ல கொண்டு போய் தள்ளிடுது, நெருப்புல கொண்டு போய் தள்ளிடுது. எப்படியாவது மனதிறங்கி என் பிள்ளையை காப்பாத்துங்க என்று கர்த்தரிடத்துல கெஞ்சினான். இயேசு கிறிஸ்தவனை பார்த்து சொன்னார், நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும், நீ விசுவாசி அப்படின்னு சொன்னார். அப்ப இவன் சொல்லுவான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கதறி அழுகிறான். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது விசுவாசிப்போம், ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு அவிசுவாசம் வந்துடும். விசுவாசமும் இருக்குது, அவிசுவாசமும் வந்துருது, சந்தேகம். இந்த மாதிரி இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன். அவன் கர்த்தரிடத்திலே எதையாகலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. அவன் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ரெண்டு மனசு இருக்கக்கூடாது. ஒரே மனதாக
நாம கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த தகப்பன் இறங்கும் ஆண்டவரே இறங்கும். கர்த்தர் இறங்கினார். அந்த பிசாசின் கட்டிலிருந்து அந்த மகனை விடுவித்தார். அவன் ஆரோக்கியம் பெற்றான். இப்படி நிறைய சம்பவங்கள். வியாதியஸ்தர் நிறைய பேர் கர்த்தரிடத்துல வந்து சுகம் பெற்றாங்க. ஒரு முறை எரிகோவுக்கு போய்விட்டு அவர் திரும்பி போகிற வழியில ஒரு குருடன், பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு குருடன் அங்க வழியில உட்காந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருப்பான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட போது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டு கூப்பிடுவான். சீஷர்கள் அவனை அதட்டுவாங்க. சத்தம் போடாத, சத்தம் போடாத அப்படின்னு அதட்டுவாங்க. ஆட்கள் அதட்டின உடனே அவன் இன்னும் சத்தம் போட்டு இன்னும் சத்தமிட்டு கூப்பிடுவான். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அந்த சத்தம் கர்த்தருக்கு கேட்டுருச்சு. அவர் அப்படியே நின்றுட்டார். சீஷர்கள் இடத்துல சொன்னாரு, அவனை இங்க கூட்டிட்டு வாங்க. கர்த்தரிடத்துல கூட்டிட்டு வந்தாங்க. அவன் வரும்போதே தன்னுடைய மேல் வஸ்திரத்தை வீசி எறிஞ்சிட்டு கர்த்தரிடத்துல வந்து நிற்கிறான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். மற்றவங்களுடைய உதவியினால நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நானாக என்னுடைய கடமைகளை செய்து கொள்ள முடியல. எனக்கு நீங்க உதவி செய்யணும். என் கண்களை திறக்க வேண்டும். நான் பார்வையடைய வேண்டும். கர்த்தர் பார்வை அடைவாயாக என்று அவன் இரக்கத்துக்காக கெஞ்சினானே. கர்த்தர் இறங்கினான். அப்படியே கர்த்தரையே பின்பற்றி போனான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46-47 நம்ம பார்க்கலாம். இரக்கம், கர்த்தருடைய இரக்கம். அவருடைய இரக்கத்துக்காக எத்தனையோ பேர் கெஞ்சினாங்க. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் இறங்குகிறவர். பூமியில அநேகருக்கு இரக்கம் செய்தார். எத்தனையோ பேருக்கு கண்ணீரை பார்த்தாலே இறங்கி விடுவார். நாயின் ஒரு விதவியன் கண்ணீரை பார்த்து அப்படியே மனதுருகி விட்டார். அவளுடைய ஒரே மகன் வாலிபனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். இப்படி நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கத்தை அவங்களுக்கு விளங்க பண்ணுவாராம். அவர் இறங்குகிற தேவன். அப்படியே அன்பு கூறுகிற மக்களுக்கு அவருடைய தயவும் அப்படித்தான். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். வர 7-9 உபாகமம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற தேவன், உண்மையுள்ள தேவன். உண்மையுள்ள ஒரு தெய்வம். 1000 தலைமுறை மட்டும் அவருடைய உடன்படிக்கையும் தயவையும் நினைப்பார். அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இரக்கம், தயவு. அவர் என்ன உடன்படிக்கை செய்தாரோ அதையும் மறக்கவே மாட்டார். நினைக்கிற தேவன். ஆகவே அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தருடைய இரக்கம். நமக்கு அவருடைய இரக்கம் நமக்கு வேண்டும். இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு
கர்த்தருடைய இரக்கம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம நல்லா வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும், ஆசீர்வாதமாய் வாழ முடியும், நன்மைகளை அனுபவித்து வாழ முடியும். அவருடைய இரக்கம் இல்லாமல் எதுவும் இல்லை. ரெண்டாவது ஒரு காரியம், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும் வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். முழு மனதோட கூட, முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறாய். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் போது ஏற்ற காலத்தில் முன்மாறி பின்மாறி மழையை பொழிய செய்து நல்ல விளைச்சல், ஆகாரத்துக்கு பஞ்சமே இல்லை, பூரணமான சாப்பாடு ஆகாரம், உன் தானியம் நல்லா விளைச்சலாக இருக்கும், உன் திராட்சரசம் உனக்கு திருப்திகரமாக இருக்கும், எண்ணெய் தேவையானதெல்லாம் இருக்கும், உன் மிருக ஜீவன்களுக்கு. அது அந்த காலத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள். இன்றைக்கும் அதுதான். சாப்பாடு இல்லாமல், சாப்பாடு என்பது எத்தனையோ முக்கியம், ஆகாரம் எவ்வளோ முக்கியம். உன் மிருக ஜீவன்களுக்கும் ஆகாரம் திருப்தியா, நீ திருப்தி அடைவாய். நம்முடைய வாழ்வில் திருப்தி என்பது அது ஒரு முக்கியமான காரியம். இன்றைக்கு எல்லாம் இருக்குது, சாப்பிட முடியாது, எல்லாம் இருக்குது, ஆனால் சரீரத்தில் நோய் பலவீனங்கள். அதனால் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சாப்பிடாதான்னு தான் சொல்லுவாங்க. இனிப்பே சாப்பிடாதீங்க, உப்பே சாப்பிடாதீங்க, எண்ணெய் சேர்க்காதீங்க. இதெல்லாம் இல்லாமல் என்ன ருசி, மனதுக்கு என்ன திருப்தி? ஆகாரத்தை புசித்து மனதுக்கு ஒரு திருப்தி உண்டாகுமா? எல்லா சுவையும் இருந்தாதான் அதை புசித்து நம்ம மனதுக்கு ஒரு திருப்தி உண்டாகும். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ திருப்தி அடைவாய், உன் ஆகாரத்தை புசித்து நீ திருப்தி அடைவாய், ஆகாரத்தை புசிப்பாய். அப்படி மாத்திரம் சொல்லலை, நீ திருப்தி அடைவாய். அன்பு கூறுகிறவர்களுக்கு போதிய ஆகாரம், எல்லா தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் கொடுத்து ஒரு நிறைவான ஆகாரத்தை தந்து நிறைவான ஒரு மன திருப்தியை தேவனாகிய கர்த்தர் அருளுகிறார். இன்றைக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னும் பார்க்கலாம். உபாகமம் அதே அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 22, 23, 24. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களுக்கு எதிராய் இருக்கக்கூடிய ஜாதிகளை துரத்தி விடுவார். ஒரு பெரிய வெற்றி. நமக்கு எதிராக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, உறவினர்களால பிரச்சனை, இன்னும் நம்மளை சுற்று வட்டாரத்தில் இருந்து பிரச்சனை, சமுதாயத்துக்குள்ள சபைக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அன்றைக்கு தேவன் அவர்களுக்கு சொன்னார், உனக்கு எதிராக இருக்கக்கூடிய இப்படிப்பட்டதான இந்த ஜாதிகளை நீ துரத்துவாய், அதை நீ மேற்கொள்ளும், அது உன்னை தொடாது, நீதான் ஜெயிப்ப. ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை. அன்பு கூறுகிற மக்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு ஜெயத்தை வாக்கு பண்ணுகிறார். நீ அவைகளை துரத்தி
உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும். நீ கால் மிதிக்கிற இடத்தை உனக்கு நான் சொந்தமா கொடுப்பேன். நீ கால் மிதிக்கிற இடத்தை உனக்கு நான் சொந்தமாய் கொடுப்பேன். கர்த்தர் எத்தனை நல்லவர். யாக்கோபு வாலிப பருவத்துல அவன் அங்கலாய்த்து மாமா வீட்டுக்கு போறான், லாபான் வீட்டுக்கு. தன் சகோதரனை, அவனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை அப்பா கிட்ட அவன் வேஷம் போட்டு தந்திரமா ஏமாத்தி வாங்கிட்டான். அண்ணன் கொலை செய்யணும்னு இருக்கிறான். ஆகவே மாமா வீட்டுக்கு அம்மாவுடைய போதனையினால அவன் போகிறான். போகிற வழியில் தங்கி படுத்துட்டான். இரவில் கர்த்தர் அவன் சொன்னார், நீ படுத்திருக்கிற இந்த பூமி உனக்கு சொந்தமாகும். அப்படியே சொந்தமானது. இங்கே சொல்லுகிறார், அன்பு கூறுகிற மக்களுக்கு, கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிற மக்களுக்கு கால் மிதிக்கிற இடம் சொந்தமாகும். உனக்கு எதிராக இருக்கக்கூடிய பலத்த ஜாதிகளை நீ துரத்துவாய். உனக்கு வரக்கூடிய அவ்வளவு துன்பத்திலும் சோதனையிலும் போராட்டத்திலும் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். ஒன்றும் உன்னை மேற்கொள்ளாது. உனக்கு சுதந்திரம், கால் மிதிக்கிற இடத்தை சுதந்திரமாய் உனக்கு கொடுப்பேன். உன் எல்லையை விஸ்தாரமாக்குவேன் என்றார். உபாகமம் 19 8, 9 வசனங்களை பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர் வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு அதின்படி செய்து உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்குவார். கர்த்தர் உன் எல்லையை விஸ்தாரமாக்குவார். இந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் முன்னாடி கர்த்தர் சொல்லு, நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் போது இவைகளெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலக வாழ்வு, இதில் நமக்கு தேவைகள் உண்டு. நம்ம கொஞ்சம் ஆசீர்வாதமாக நன்மையை அனுபவித்து நம்ம சந்தோஷமாக வாழணும். அதற்கு இந்த நன்மைகள் மிக மிக தேவைத்தான். இது எல்லாத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்கிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. அவர் உனக்கு சொல்லுகிற காரியத்தை செவி கொடுத்து கேளு. உனக்கு நன்மை உண்டாகும்படி அதை நீ செய். அன்பு கூர்ந்து, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து செய். நீ உனக்கு நன்மை கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்குரியதை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய நன்மைகளையும் நமக்கு அருளுகிற தேவன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அதற்கும் தேவனாகிய கர்த்தர் அன்பைத்தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் போது கர்த்தர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அநேகர் அவரை சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு பரிசேயன் கர்த்தரை சந்தித்து, எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நான் ஒரு விருந்து செய்ய போகிறேன், நீங்கள் என் வீட்டில் வந்து போஜனை பண்ணணும் என்று அழைக்கிறான். கர்த்தர் அந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் போஜன பந்தியில் அவர் இருக்கும்போது அந்த ஊருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ வந்து அவருக்கு பின்னாக நின்று கொண்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழறா. அவள் விட்ட கண்ணீர் கர்த்தருடைய பாதத்தில் விழுகுது. அந்த மாதிரி அவர் காலை மடக்கி உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய பாதத்தை அவள் கண்ணீரால நனைத்து தன் தலைமயிரால
துடைத்து அவருடைய பாதங்களை முத்தமிட்டு பரிமள தைலம் பூசுகிறான். அந்த பெண்ணை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47, 48. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், அந்த விருந்துக்கு அழைத்த பரிசேயனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அந்த ஸ்திரீ கர்த்தரிடத்துல மிகவும் அன்பு கூர்ந்தாள். இவனும் அன்பு கூர்ந்துதான் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். அன்பில்லாம ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வாங்க என்று விருந்துக்கு அழைத்து சாப்பாடு கொடுக்க முடியுமா? அதுவும் ஒரு அன்பு தான். ஆகிலும் இந்த பெண்ணை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் மிக அதிகம் அன்பு கூர்ந்தாள். அவள் அதிகமா அன்பு கூர்ந்தாள். ஏன் அப்படி சொன்னாரு? அதிகமா அன்பு கூர்ந்தா. 44, 45, 46 வாசிங்க. ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, அந்த பரிசேயன் சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. நீ காலை கழுவுறதுக்கு தண்ணி தரல. யூதர்கள் அப்பப்ப கையையும் காலையும் கழுவிக்கிட்டே தான் இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு தண்ணி கொடுக்காம இருந்த எப்படி? கை கழுவுறதுக்கு நீ எனக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து, கண்ணீரால் என் கால்களை நனைத்து, தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். சாப்பாட்டுக்கு கூப்பிட்டான். ரொம்ப பாசமா தான் கூப்பிட்டான், அன்பா தான் கூப்பிட்டான். ஆனா அந்த உபசரிப்புக்கு முன்பு செய்யக்கூடிய அந்த கனப்படுத்துதல், அந்த மரியாதை என்பது அது குறை. கால்களுக்கு கழுவ தண்ணி கொடுக்கல, கர்த்தரை முத்தமிட்டு அன்பாய் ஏற்றுக்கொள்ளல, தலைக்கு எண்ணெய் பூசி விடல. இது ஒரு குறைவு. சாப்பாடெல்லாம் கொடுத்தான் தான், ஆனா இது அவரோட பார்வையில ஒரு குறைவு. ஆனா இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, அவள் என் பாதங்களை அவளுடைய கண்ணீரால் கழுவி தலைமயிரால் துடைத்து என் பாதங்களை முத்தமிட்டு பரிமள தைலம் பூசினாள். மிகவும் அன்பு கூர்ந்தாள். 47, 47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவ பாவ மன்னிப்பு கேட்கவும் இல்லை. என் பாவங்களை மன்னியும் அப்படின்னு கேட்கல. அநேக பாவங்கள் செய்த ஒரு பயங்கரமான பாவி. ஆனா கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்த உடனே அவளுக்கு கிடைத்த ஒரு ஆவிக்குரிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். உன் பாவங்கள், நீ செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பாவ மன்னிப்பு என்பது ரொம்ப அதிக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். நம்முடைய வாழ்வில் படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், இது எல்லாத்துக்கு காரணமே மன்னிக்கப்படாத பாவங்கள். இன்னும் பாவமென்றே உணராமல், அதை நம்ம அறிக்கை இடாமல், மன்னிப்பு பெறாமல் அப்படியே நமக்கு ஞாபகத்துக்கே இல்லாம இருக்குது. அது தேவனுடைய பார்வையில கணக்குல இருக்குது. அது நம்முடைய வாழ்க்கையில பல துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்களை உண்டு பண்ணும். நம்ம என்ன பாவம் செய்தோம்? நம்ம என்ன பாவம் செய்தோம்? கொலை செய்தோமா? கொள்ளையடிச்சோமா? நம்ம யாருக்கு என்ன துரோகம் செய்தோம்? ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு துன்பம், ஏன் இவ்வளவு கஷ்டம் நினைக்கிறோம்? கர்த்தருடைய பார்வையில ஒரு சின்ன சின்ன தப்புக கூட அவரோட பார்வையில பாவங்கள் தான். இன்றைக்கு நம்ம அதையெல்லாம் நினைச்சே பார்க்க மாட்டோம். கொலை செய்தோமா, கொள்ளையடிச்சோமா அப்படின்னு பெரிய பெரிய பாவங்களை யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம பெரிய பாவம் செய்யவே மாட்டோம், சின்ன சின்ன பாவங்களை செய்வோம். வீண் வார்த்தைகளை பேசுவோம், வம்பு வார்த்தைகளை பேசுவோம், மேட்டிமையான பெருமையான பேச்சுகளை பேசுவோம். நம்முடைய கண்கள் ஒரு மேட்டிமையான பார்வையாக இருக்கும். நமக்கு அதெல்லாம் தப்புனே தோணாது.
மற்ற மனிதர்கள் செய்கிற பாவத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பாவமா என்று நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் பாவங்கள் தான். அந்த பாவங்களை பாவமின்றி நினைக்கவும் மாட்டோம், அறிக்கையிடவும் மாட்டோம், மன்னிப்பு பெற்றிருக்க மாட்டோம். மன்னிக்கப்படாமல் இருக்கும் பொழுது பிசாசுக்கு இடம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் புகுந்து குடும்பத்தில் பல பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், வியாதி, பலவீனங்கள் அனைத்தையும் உண்டாக்கும். நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். கர்த்தரை தானே தேடுறேன், ஆலயத்துக்கு தானே போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை தானே கேட்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் உள்ள துன்பம் அப்படின்னு நினைப்போம். பாவம் மன்னிப்பு என்பது அத்தனை அது ஒரு மகத்துவமான ஒன்று. இந்த பெண்ணுக்கு தேவன் சொன்னார், நீ செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அடுத்த வசனத்தை வாசிங்க, 48. அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது கிடைச்சாலே நம்முடைய வாழ்வில் தடைகளே இருக்காது. எல்லா தடைகளும் நம்முடைய பாவம் தான் போய் தடுக்கும். நம்முடைய பாவங்களே அவருடைய முகத்தை மறைக்கிறது. நம்முடைய பாவங்களே நம்முடைய சத்தம் அவருக்கு கேட்காத படிக்கு அவருடைய செவிகளை அது அடைக்குது. அவருடைய செவிக்கு எட்டாத படிக்கு அது தடுக்குது நம்முடைய பாவ அக்கிரமங்கள். ஏசாயா அழகா சொல்லுவர். ஆகவே உன் பாவங்கள், நீ செய்த அநேக பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, ஒரு ஆசீர்வாதம். 2வது 50வது வசனம் 50. அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரட்சிப்பு, விசுவாசம், விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு. உனக்கு ரட்சிப்பு. இவளுக்கு எவ்வளவு ஒரு ஆச்சரியம், அதிசயம். இது ஆவிக்குரிய மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். பாவம் மன்னிப்பு, ஆத்தும ரட்சிப்பு, இது இல்லாமல் நித்தியமே கிடைக்காது, பரலோகம் கிடைக்காது. ஆகவே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவ மன்னிப்பு இன்றைக்கு ரொம்ப அவசியம். ரட்சிப்பு, பாவம் மன்னிப்பு என்பதுதான் ரட்சிப்பே. பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடே போ. சமாதானம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் அது எத்தனை கேள்விக்குறியா இருக்குது. இவள் பாருங்க, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தாள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ரட்சிப்பு வந்தது, சமாதானம். போதுமே, இதை தவிர நீ வேற என்ன வேணும்? நமக்கு ரொம்ப சந்தோஷமா சமாதானமா இருக்கிறோம், அது நமக்கு போதும். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் சமாதானம் இல்லை. நோய்கள், பேய்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை கஷ்டங்கள், கலக்கங்கள், கண்ணீர்கள், சமாதானம் இல்லை. இன்னைக்கு இந்த பெண்ணுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்கினார். பாவ மன்னிப்பு, ஆத்தும ரட்சிப்பு, சமாதானம். சமாதானத்தோடு போய் என்றார். அன்பு கூறும் போது இதை தான் பேதுருவிடத்துல தேவன் கேட்டார். மிகுதியும் அவள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள், அதிகமான அன்பு கூர்ந்தாள். பேதுருவிடத்துல கேட்டார், இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? கர்த்தர் கேட்ட ஒரு கேள்வி பேதுருவிடத்துல. யோவான் சுவிசேஷம் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் மற்ற சீஷர்கள் இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதிகமான அன்பை எதிர்பார்க்கிறார். இவர்களிலும் நீ அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அதுக்கு ஆம் என்று சொன்னான். திருப்பியும் கேட்டார், நீ அதிகமாய் நீ என்னிடத்துல அன்பாய் இருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே. 3 தரம் கேட்பார். உடனே அவன் அழுதுருவான். என் ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாக. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவனை கொண்டுதான் கர்த்தர் சபையை கட்டி எழுப்பினார். நீ பேதுருவாய் இருக்கிறாய், உன் மீது சபையை கட்டுவேன்.
பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு நான் கொடுப்பேன். நீ பூமியிலே எதை கட்டுவாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீ பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று பேதுருவை தான் ஆசீர்வதித்தார். அவனிடத்துல கர்த்தர் விரும்பினது கேட்டது, இவர்களிலும் அதிகமாக என்னிடத்திலே அன்பு கூறுகிறாயா? ஆம் அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலும் அப்படித்தான் அன்பை எதிர்பார்க்கிறார். அன்பை எதிர்பார்க்கிறார். ஏன்னா அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகள். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சரி, அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள். அதை சங்கீதக்காரன் சொல்லுவார். அதை சங்கீதக்காரன் என்ன சொல்லுவான்? சங்கீதம் 31:19 பாருங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. பெரிதென்று பாருங்கள். அன்பு கூறுகிறவர்களுக்கு அதற்குத்தான் அவன் சொல்லுவான், மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிது. கர்த்தருக்கு பயப்படுறவங்க, அவரிடத்துல அன்பு கூறுறவங்க தான் பயப்படுவாங்க. கர்த்தரிடத்துல அன்பு கூறுறவங்க தான் கர்த்தரை நம்புவாங்க. அவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள். ஆகவே தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தரிலே அன்பு கூறுங்கள். சங்கீதம் அதே அதிகாரம் 31:23 வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, தேவ ஜனமே, அவரை சேவிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற கர்த்தருடைய ஜனமே, நீங்க எல்லாரும் கர்த்தரிடத்துல அன்பு கூறுங்க. கர்த்தரை நேசிக்கணும், அன்பு கூறணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுவார், கொரிந்து சபைக்கு. பவுல் சொன்ன காரியம், கர்த்தரிடத்துல அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். 1 கொரிந்தியர் 16:21-22 பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். சபைக்கு எழுதுவார், கொரிந்து சபைக்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியம் வாசிங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறாதவனாய் இருந்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அன்பு கூறல, கர்த்தரை நேசிக்கல, கர்த்தரிடத்துல அன்பு கூறல அப்படின்னா அவனுக்கு சாபம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரிடத்துல அன்பு கூறாதவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று பவுல் சொல்லுகிறான். சரி, அன்பு கூறுறது எப்படி? நம்ம மனுஷரிடத்துல அன்பு கூறுறோம், அவங்கள பார்த்தோன்னே சிரிக்கிறோம், நல்லா இருக்கீங்களா அப்படி விசாரிக்கிறோம், சாப்பிட்டீங்களா, இல்லை வாங்க நம்ம சாப்பிடுவோம், இப்படியெல்லாம் நம்ம அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறோம். அன்பு கூர்ந்து அவங்களுடைய கஷ்டத்தில் உதவி செய்கிறோம். கர்த்தரிடத்துல எப்படி அன்பு கூறுறது? அவரை எங்கே போய் பார்க்கறது? எங்கே போய் நம்ம அவரை விசாரிக்கிறது? நம்ம எப்படி அவரை உபசரிக்கிறது? நம்முடைய அன்பை அவரிடத்துல எப்படி நாம் வெளிப்படுத்துவது? எப்படி அன்பு கூறுவது? அன்பு கூறுவது என்றால் எப்படி? கர்த்தரிடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறார். 1 யோவான் 5:3 கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது அது எப்படி? அது எப்படி அன்பு கூறுவது? வாசிங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவது தான் அவரிடத்துல அன்பு கூறுறது. கற்பனை என்றால் என்ன? கற்பனை அது பாரமானது அல்ல, ரொம்ப ஈஸி, லகுவானது அப்படின்னு சொல்லியிருக்குது.
கர்த்தருடைய கற்பனையை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவது. கற்பனை என்றால் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுவார், கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனைனா அதனுடைய அர்த்தம் என்ன? 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் அர்த்தம், அதனுடைய பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் நல்ல ஒரு மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அதுவே கற்பனை. அதுதான் கற்பனை. இந்த மாதிரிப்பட்ட ஒரு அன்பு, ஒரு மாயமற்ற விசுவாசத்துல, ஒரு நல்ல ஒரு மனசாட்சியில பிறக்கக்கூடிய ஒரு அன்பு இருக்குதே, அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்புல தான் நம்மை நேசித்தார். அவருடைய அன்பு தான் ஒரு தூய அன்பு. அந்த அன்பு தான் நம்மீது அவர் பொழிந்தார். இப்ப அவர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒவ்வொருடத்திலும் உன் சகோதரரிடத்துல அன்பாயிரு. அதுதான் கற்பனை. யோவான் சுவிசேஷம் 15:12 15, 12 யோவான். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. அதுதான் கற்பனை. கற்பனையை கைக்கொள்ளுவதே தேவனிடத்தில் அன்பு கூறுவது. கற்பனை என்ன? ஒரு தூய அன்பு. இது கர்த்தரிடத்தில் இருந்தது. கர்த்தர் இப்ப சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல. அவருடைய அன்பு ஒரு மாயமான அன்பு அல்ல, அது மாயமற்ற அன்பு, ஒரு பரிசுத்த அன்பு. நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்க. கர்த்தருடைய அன்பு. இன்னைக்கு நம்ம நல்லவங்கன்னா நேசிப்போம், நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நம்ம நேசிப்போம். இன்றைக்கு ஒரு துன்மார்க்கன், ஒரு அக்கிரமக்காரன் அப்படின்னு சொன்னா நம்ம வெறுப்போம், பகைப்போம், நேசிக்க மாட்டோம். நாம் அக்கிரமக்காரராய் இருக்கும் போது நம்மிடத்துல அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, அவருடைய அன்பு எத்தனை பெரியது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதுவார், நாம் பாவிகளாய் இருக்கையில் இன்றைக்கு நமக்காக ஜீவனை கொடுத்தார். நீதிமானுக்காக, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் ஜீவனை கொடுப்பான். ஆனா பாவிகளுக்காக, அக்கிரமக்காரருக்காக யாராகிலும் ஜீவனை கொடுப்பாங்களா? நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவன் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தம்முடைய அன்பை நமக்கு விளங்க செய்தார், வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். ரோமர் 5:6, 7, 8 பாருங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அக்கிரமக்காரராகிய நமக்காக அவர் மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். நம்ம பாவிகளாய் இருக்கையில் நமக்காக ஜீவனை கொடுத்து அவருடைய அன்பை விளங்க செய்தார். நமக்கு சொல்றார், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருங்க. நாம தேவனை போய் பார்த்து நேருக்கு நேர் பார்த்து அன்பு கூற முடியாது. நாம இன்னைக்கு நம்ம சகோதரங்களிடத்துல, எல்லாருமே நம்முடைய சகோதரர்கள் தான், அவங்களிடத்தில் அன்பு கூறுகிறது தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் ஒரு சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் சகோதரர்களையும் நேசிக்கணும், எல்லா சகோதரங்களையும் சகோதரிகளையும் நேசிக்க வேண்டும் என்ற ஒரு கற்பனையை பெற்றிருக்கிறோம் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. 1 யோவான் 4:20-21 பாருங்க.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன், நம்ம கண்ணில பார்க்கக்கூடிய சகோதரங்களிடத்துல அன்பு கூறாதவன், தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறார். இது கற்பனை. ஆகவே கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும், கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும் என்று எத்தனை வேத வாக்கியங்களை பார்த்தோம். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு முதல் காரியம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். அவரிடத்தில் அன்பு கூறுவது அவர் சொன்ன கற்பனையை கை கொள்ளணும். சகோதரர் எல்லாரிடத்துல நம்ம அன்பாக இருக்கணும், எல்லாரையுமே நம்ம நேசிக்கணும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் அன்பு தணிந்து போகிற ஒரு காலம். நம்ம அன்பை எதிர்பார்க்க முடியாது, நம்ம தான் அன்பை செலுத்தணும், கொடுக்கணும். அன்பை நம்ம எதிர்பார்த்தா அன்பே கிடைக்காது, அதுக்கு பதிலாக வம்பு தான் கிடைக்கும். ஆகவே அன்பு தணிந்து கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார் மத்தேயு 24:12. இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், சுபாவ அன்பு இருக்காது. கடைசி நாட்களிலே ஒரு கொடிய காலங்கள் வரும், அதுல மனிதர்கள் சுபாவ அன்பு இருக்காது, எல்லாம் மிருகத்தனமான குணம் தான் இருக்கும். ஆகவே அன்பு தணிந்து போகிற இந்த காலத்துல நம்ம அன்பை எதிர்பார்க்க முடியாது. நம்ம அன்பா இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் அன்பா இருக்கணும். ஆகவே ஆண்டவர் சொன்னாரு, சகோதரனுக்கு சகோதரன் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பான். பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோரை கொலை செய்வாங்க. இதெல்லாம் கடைசி நாட்களில் நாமெல்லாம் இப்போ கேள்விப்படுற காரியம், கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு காரியம்தான். ஆண்டவரை இயேசு அன்றைக்கே சொன்னார், அன்பு என்பது இருக்காது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள கூட இருக்காது, சகோதரங்களுக்குள்ள கூட இருக்காது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 21வது வசனம், சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். பார்க்கிறோம், பிள்ளைங்க பெற்றோரை கொலை பண்றாங்க, சகோதரனை வெட்டி கொல்லுறான், தாயின் தகப்பனையும் இன்னைக்கு ஈஸியா பிள்ளைங்க கொன்னுறாங்க, பெற்றோரும் பிள்ளைகளை கொன்னுறாங்க. என்ன ஒரு சுபாவ அன்பில்லாத, அன்பு தணிந்து போகிற ஒரு கடைசி காலம். நாம கர்த்தரிடத்துல அன்பு கூறணும். அது நாம காணக்கூடிய சகோதரங்கள் இடத்துல அன்பு கூறுகிறது தான் தேவனிடத்துல அன்பு கூறுகிறது. ஆகவே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது அன்பு. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஆண்டவரே வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதையும், உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் நீங்க இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. உம்மிடத்தில் அன்பு கூறும்போது உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று நாங்கள் வாசித்தோம் அப்பா, தியானித்தோம். ஆண்டவரே, இரக்கம் செய்கிறவர்களாக மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுக்கு தயவையும் பாராட்டுகிறீர் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நீர் சீமோன் பேதுருவை பார்த்து கேட்டீங்கப்பா, இவர்களை காட்டிலும் நீர் என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டீர். பரிசேயனுடைய வீட்டிலே நீர் இருக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த ஸ்திரீயை என்னை எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொன்னீங்கப்பா. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல ஆண்டவரே, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு போன்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு உம்மிடத்தில் அன்பு கூறும் பொழுது நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுவது மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் நீர் எங்களில் அன்பாயிருக்கிறது போல நாங்களும் ஒருவரோடு ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறப்பா. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க.
நாங்களும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஆண்டவரே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு அன்பு கூற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் முழு மனதோடு ஆண்டவரே முழு ஆத்மாவோடும் உம்மை அதிகமாய் நேசிக்க, உம்மிடத்தில் அன்பு கூற, உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாங்கள் இன்னும் அதிகமாய் கைக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் பொழுது எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்டி அதன் மூலமாக அவர்களை உமக்கு சொந்தமாக்கி கொள்ள எங்களை எடுத்து பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம்ப்பா. மீட்பிரேசன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.